அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் நஸ்தோ திருச்சி டிவி, எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன், திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து தினசரி பயனுள்ள ஒரு வீடியோக்களை போட்டுட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது ஜோதிடத்தில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா? இப்போது நான் சொல்ல போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, யார் யாருக்கு பொருந்தது யார் யாருக்கு பொருந்துங்களங்கிற விஷயம் இதில் இல்லை. ஆனால் இந்த விஷயம் நான் சொல்ல போகிற விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஓரளவுக்கு சரிங்களா, எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு ஆவரேஜான ஒரு பலன் வந்து இப்போ கொடுத்துட்டு தான் இருந்திருக்கு. அது வந்து எந்த மாதிரி அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரி, கோச்சார கிரகங்கள் எப்படி நமக்கு தீமையை தருது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் பிறந்த ஜாதகத்தில் எப்படி வேணாலும் இருக்கட்டும், சரிங்களா? ஆனால் கோச்சாரத்தில் நம்மளுடைய ஜாதகத்தில் ஒரு விஷயம் நடக்கும்போது அது எந்த மாதிரி பலன் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் டெப்தான சப்ஜெக்ட். கொஞ்சம் நல்ல புரியணும்னா வீடியோவை ஒரு தடவைக்கு 2 முறை நீங்கள் போட்டு பார்த்துங்க. சரி, இன்றைய கோச்சாரம் நான் முதல்ல எழுதிக்கிறேன். சரி பாருங்க, சுக்கிரன் 9 டிகிரி உச்ச வீட்டில் இருக்கிறார். சனி பகவான் அதே வீட்டில் 8 டிகிரி இருக்கிறார். கும்பத்துல சூரியன் 24 டிகிரி. புதன் வக்ரம் பெற்று இருக்கிறார், அவர் 20 டிகிரி. ராகு 14 டிகிரி, செவ்வாய் 11 டிகிரி. சரிங்களா? சந்திரன் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஷூட் பண்ற அன்னைக்கு இங்க இருக்கிறார். சந்திரன் வந்து விசாக நட்சத்திரத்துல 4ஆம் பாதத்துல இருக்கிறாரு. கேது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதான், கேது 14 டிகிரி சிம்மத்துல. குரு வந்து வக்ரம் பெற்று மிதுனத்துல இருக்கிறார், 20 டிகிரி. சார் மாந்தி இங்க 6 டிகிரி, அவரையும் ஏன் விட்டுட்டு. சார் இப்ப இதை வச்சுதான் சார் நம்மளுடைய வீடியோ. சார் நல்லா புரிஞ்சுங்க, நம்ம பல வீடியோக்கள்ல சொல்லியிருக்கோம், இருள் கிரகங்கள் ஒளி கிரகங்களுக்கு பகையாக இருக்கும். இப்படி கூட வச்சுக்கலாம், ஒளி கிரகங்களுக்கு இருள் கிரகங்கள் பகையாக இருக்கும் அப்படின்னு. நல்லா கவனிங்க, சூரியன் சந்திரனுடைய 2 பேருமே ஒளி கிரகம். இவங்க இந்த 2 பேர்த்துக்குமே ஆகாத இருள் கிரகம் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானும் ராகு பகவான் தான். கேது அதுக்கு அடுத்த இடத்துல தான் வருவார். சரி, இப்ப பாருங்க, நல்லா பாத்துங்க. இந்த சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா மீன ராசியில 8 டிகிரில இருக்கிறாரு. சுக்கிரன் 9 டிகிரில இருக்கிறார். இப்போ இந்த இணைவு எந்த லக்னம் எந்த ராசிக்கு நன்மை அப்படிங்கறது இன்னைக்கு பார்க்கலாம். அதே மாதிரி ராகு 14 டிகிரில இருக்கிறாரு, செவ்வாய் 11 டிகிரில இருக்கிறார் கும்பத்துல, புதன் வக்ரம் பெற்று 20 டிகிரில இருக்கிறாரு, சூரியன் 24 டிகிரில இருக்கிறார். நல்லா கவனிச்சுங்க, இந்த கிரக இணைவு யாரை யாரையெல்லாம் பாதிக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இப்ப இது இன்றைய கோச்சாரம். இதுல லக்னம் வந்து எதாக விழுந்தால் அந்த ஜாதகம் வந்து ஒரு வளர்ச்சி அடையாத ஜாதகமா போகும் அப்படிங்கிறதும் இன்றைய வீடியோல நம்ம வந்து சொல்ல போறோம். சரி, இப்ப நம்ம போட்ட பிரசன்ன லக்னத்துல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் வீடியோ ஷூட் பண்ற நேரம் வந்து லக்னம் ரிஷப லக்னத்துல விழுந்திருக்கு. இப்ப இந்த டயத்துல ஒரு குழந்தை ரிஷப லக்னத்துல பிறந்ததாகவே இருக்கட்டும், சரிங்களா? சரி, நல்லா கவனிங்க, லக்னத்தினுடைய அதிபதி பாருங்க உச்சத்தை நோக்கி போறாரு, ஆனா உச்சம் கிடையாது, சனி பகவானோட சேர்ந்து அவர் பலம் இழந்துட்டாரு. அப்போ இந்த கோச்சார இணைவு, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கோச்சார இணைவு, இந்த வீடியோ நீங்க பாக்குற யாராக இருந்தாலும் சரி, ரிஷப லக்னம் துலாம் லக்னத்துக்காரங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மைனஸ் பாயிண்டா இப்ப நடந்துட்டு இருக்கு. எந்த வகையில? கணவன் மனைவி கருத்து வேறுபாடு நடந்துட்டு இருக்கு, தண்ணீர் சார்ந்த பிரச்சனை, வீட்டுல லக்னாதிபதினா உடல் நலம் சார்ந்த பிரச்சனை, என்ன பிரச்சனைன்னு தெரியாது, திடீர்னு உடல் நலம் சார்ந்த ஒரு பிரச்சனை வரும், சரிங்களா? இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஆனா அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா, பெண் குழந்தைகளால் நமக்கு ஒரு கெட்ட பேர், பெண் குழந்தைகளால் நமக்கு ஒரு அவமானம், இந்த மாதிரி விஷயங்கள் இந்த ரிஷப லக்னத்துல பிறந்த ஒரு ஜாதகருக்கு இப்ப நடக்கும். இன்னைக்கு கோச்சாரம் 9/3/2026 காலையில மணி 11:58 நம்ம போட்ட பிரசன்ன லக்னத்துல வந்து பாத்தீங்கன்னா ரிஷப லக்னம் 21 டிகிரில இருக்கு. அதே நம்ம போட்டுடலாம்.
லக்னம் 21 டிகிரியில இருக்கு. ஓகேங்களா? சரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த துலாம் லக்னத்துக்கு அவரே தானே அதிபதியாக வராரு. துலாம் லக்னத்துக்கு ரிஷப லக்னத்துக்காவது 11ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்ந்து இருக்கிறார். ரிஷப லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த துலாம் லக்னத்துக்கு அவர் வீட்டுல இருந்து 6ஆம் இடத்துக்கு போய் உட்கார்ந்துருக்கிறார். பெரிய சங்கடம் இங்க நடக்கும். சார் சுக்கிரன் தான் சார் சுகபோகம், சுக்கிரன் தான் சார் வாகனம், சுக்கிரன் தான் சார் ஆடம்பரம், சுக்கிரன் தான் சார் சொகுசா இருக்கக்கூடிய அத்தனை விஷயம், லக்ஸுரி பாயிண்ட்ஸ் எல்லாமே, இது எல்லாமே ரிஷப துலாம் ராசி லக்னக்காரங்களுக்கு கடந்த 2 மாதமாக சரியில்லை. ஏன் 2 மாசமா சரியில்லைன்னு சொல்றேன்னா, எப்போ ராகு இங்க 14 டிகிரி கும்பத்துல இருக்கிறாரோ அதுக்கு இந்த பக்கம் ஒரு 22 டிகிரி மகரத்துல இருந்து அவர் உள்ள டிராவல் ஆக ஆரம்பிக்கும் போதே இந்த இடத்துல ராகு போய் சுக்கரன் போய் ராகுவோட தன்னுடைய பலத்தை இழந்து கொஞ்சம் கொஞ்சமாக இழந்த வலுவை பெற்று மறுபடி சனி பகவான் கிட்ட போய் சுத்தமா மறுபடியும் இழந்துடுறாரு. இங்கே சனியும் சுக்கிரனும் நண்பர்கள் அப்படிங்கிற ஒரு வாதம் இந்த இடத்துல ஒத்து வராது. இந்த இடத்துல ஒளி கிரகங்கள் பாவ கிரகங்களிடம் தன்னுடைய பலத்தை இழக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஒத்து வரும். அப்போ கடந்த 2 மாசமாகவே ரிஷப துலாம் ராசி லக்னத்துக்காரங்களுக்கு ஒரு பெரிய அளவில் முன்னேற்றம் இல்லை. பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனை, மன நிம்மதி இல்லாத ஒரு அமைப்பு, இதெல்லாம் இப்ப இருந்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரி சார், இது எப்ப தீரும்? சனி 8 டிகிரிங்களா, சுக்கிரன் வந்து அஸ்வினி 1ஆம் பாதம் டு 2ஆம் பாதம் இந்த இடத்துக்கு போகும்போது இவரை விட்டு 22 டிகிரிக்கு மேல வந்துருவார். அதற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது ஏப்ரல் மாசத்துல இருந்து மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை, மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி, எல்லா வகையிலும் ஒரு ஒரு தன்னிறைவு அடையக்கூடிய ஒரு அமைப்பு திடீர்னு வந்திருக்கும். இந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இந்த ரிஷப துலாம் ராசி லக்னக்காரங்களுக்கு நான் சொல்ற இந்த விஷயத்தெல்லாம் திடீர்னு வந்திருக்கும். சரி, ஒருவேளை சார் இதை இந்த குழந்தை ஜாதகம் வந்து நம்ம ரிஷப லக்னம் போட்டோம், சரி, உடனே நீங்க இன்னொரு கேள்வி கேட்பீங்க, அப்ப மகரம் கும்பத்து லக்னங்கள்ல பிறந்திருந்தால், ஒருவேளை மகர லக்னத்துல பிறந்திருந்தால் லக்னாதிபதி சனி போய் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் சனிக்கு அதாவது சனி வந்து சுக்கரனோட சேர்ந்து சனி வந்து அதிக வலிமையோட இருக்கும் போது, ஓகேங்களா, இங்க சுபத்துவம்னு ஒரு விஷயம் எடுத்துலாம். சனி வந்து சுபத்துவமா இருக்கும்போது இந்த மகர லக்னக்காரங்களுக்கு நன்மை தானே? ஆமா, நன்மைதான். மகர லக்னத்துக்காரங்க மகர ராசிக்காரங்களுக்கு பிரச்சனை இருக்கு, ஆனா பெரிய அளவுல பிரச்சனை இல்லை. நான் இந்த ரிஷப துலாம் ராசி லக்னக்காரங்களுக்கு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த மாதிரி பிரச்சனை மகர லக்னங்களுக்கு கிடையாது. சரி, ஆனால் கும்ப லக்னத்துக்கு அதை நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா ஆல்ரெடி கும்ப லக்னத்தினுடைய அதிபதி நல்ல நிலைமையாக இருந்தாலும் அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் வந்து பாத்தீங்கன்னா குரு வக்கரம் பெற்று இருக்கிறார். சுக்கிரனுக்கும் சனி பகவானுக்கும் வீடு கொடுத்த குரு வக்கரம் பெற்று இருக்கிறார். எந்த வகையிலும் பரிவர்த்தனை அடையல. இங்கே ராகு 14 டிகிரிலையும், செவ்வாய் 11 டிகிரிலையும், புதன் 20 டிகிரிலையும், சூரியன் 24 டிகிரிலையும் இருப்பது நல்லது அல்ல. ஆனா இதுலயே ஒரு ஆறுதலான ஒரு விஷயம், குருவின் பார்வை இந்த எல்லாருக்குமே இருக்கு. அதுலயும் 20 டிகிரியில குரு இருக்கிறாருன்னா புதனை மட்டும் அப்படியே நேரா 180 டிகிரில பாருன்னு வச்சுக்கணும். ஆனா இது 180 டிகிரி இல்ல. சரி வச்சுக்கோங்க, 180 டிகிரினா 7க்கு 7 இருக்கிறதானே 180 டிகிரி. இது இல்ல, நேரா பாக்குறாருன்னு வச்சுக்கோங்க 9ஆம் பார்வையில. அதுக்கப்புறம் ராகுவை கொஞ்சம் 6 டிகிரி விலகி பாக்குறாரு. செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா 9 டிகிரி விலகி பாக்குறாரு. சூரியனை 4 டிகிரி விலகி பாக்குறாரு அப்படின்னு அர்த்தம். சரி, இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு எந்த ஒரு கிரகம் ராகுவுடனும் சனி பகவானுடனும் இணையுதோ, கேது அதுக்கு அடுத்த இடத்துல வச்சிடலாம், இந்த 3 கிரகங்களோட இணையுதோ அந்த கிரகம் தன்னுடைய வலிமையை இந்த 3 கிரகங்களிடம் கண்டிப்பாக கொடுத்தோம். புடிங்கிற அந்த 3 கிரகமும் எடுத்துக்கும், கபலீகரம் பண்ணிடு, என்ன வார்த்தையை போட்டு எடுத்துக்கும். அப்ப ரிஷப துலாம் ராசி லக்னத்துக்காரங்களுக்கு இந்த 60 நாள் நல்லா இல்லைங்கிறது கண் கூட தெரியுதா? சரி, அதுக்கு அடுத்த 2 ராசி லக்னத்துக்கு வருவோம். யாருங்க? மிதுன லக்னமும் கன்னி லக்னமும். இந்த 2 லக்னத்துக்கு அதிபதியான கிரகம் வந்து பாத்தீங்கன்னா புதன் வக்கரம் பெற்று இருக்கிறாரா. அடிக்கடி சளி காய்ச்சல் இருமல் சார்ந்த பிரச்சனை, நுரையீரல் சார்ந்த பிரச்சனை, ஓகேங்களா, பொருளாதார ரீதியில ஒரு சில பிரச்சனை, உடல்நல திடீர்னு பாதிப்படைகிறது, நரம்பு சார்ந்த பிரச்சனை வர்றது, ஓகேங்களா, திடீர்னு சம்பளம் அதாவது வேலை இழக்கிறது, நினைச்ச சம்பளம் கிடைக்காம இருக்கிறது, ஓகேங்களா, எதிர்பார்த்த அளவு நம்மளுடைய வாழ்க்கை இல்லை, நம்ம எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே நடக்கல அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த புதன் இங்கே கொடுக்கிறார். யாருக்கு? மிதுன லக்னத்துக்கும் கன்னி லக்னத்துக்கும் தர்றார். புரியுதுங்களா? சரி, அதுக்கு அடுத்த 2 லக்னத்துக்கு வந்துடலாம். மேச லக்னத்துக்கும் விருச்சிக லக்னத்துக்கும். இந்த மேசத்துக்கும் விருச்சிக லக்னத்துக்கும் அதிபதியான கிரகம் செவ்வாய். இந்த செவ்வாய் பாருங்க ராகுவோட 14 டிகிரி ஒரு 11 டிகிரி 3 டிகிரிக்குள்ளார
அவரோட சேர்ந்த, அதாவது ராகுவோட சேர்ந்த எந்த கிரகமும் கிரகணம் அடைஞ்சிருங்கிறது தான் உண்மை. அப்போ இங்க ராகு 14 டிகிரி, செவ்வாய் 11 டிகிரி, புதன் 20 டிகிரி, சூரியன் மட்டும் 24 டிகிரி. அவர் இப்பதான் கிரகணத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வெளியே போய்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். ஆனா அந்த கிரகண வட்டத்துக்குள்ளார் இங்க சூரியனும் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ மேச விருச்சிக லக்னத்துக்கும் மேச விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் கடந்த, அதாவது இப்ப இருந்துதான் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. எப்போ ஒரு மாச அளவுல தான் உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது. அவங்களுக்கு இன்னும் 3 மாசம் அவங்களுக்கு பிரச்சனைகள் நீடிச்சுக்கிட்டே போகும். என்ன காரணம்னா இங்க செவ்வாய் நம்மளுடைய ராகு பகவானோட இணைஞ்சு மறுபடியும் ராகு பகவானுகிட்ட இருந்து அப்படியே முன்னாடி போய், ஏற்கனவே செவ்வாய் சூரியனை நெருங்க அஸ்தங்கம் அடைஞ்சிரும். மறுபடியும் சனி பகவானோட இணைஞ்சு திருப்பி அவர் மேச வீட்டுக்கு வர வரைக்கும் மேச விருச்சிக ராசி லக்னங்களுக்கு இட பிரச்சனை, தட பிரச்சனை, அண்ணன் தம்பி பிரச்சனை, வெட்டுக்குத்து, சண்டை, கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன், பஞ்சாயத்து, சரிங்களா, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிச்சயமா வரும். வாகனத்துல போனா சற்று கவனமாக போங்க, தலைக்கவசம் அணிஞ்சுக்கிட்டு போங்க அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோள். சரி, அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா இந்த மேச விருச்சிகம் அப்படிங்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னா நம்ம காவல்துறை அதிகாரிகள்கிட்டயோ அல்லது பாத்தீங்கன்னா மருத்துவத்துறை அதிகாரிகள்கிட்டயோ நம்ம வீண் விவாதம்லாம் பேசக்கூடாது. அது நமக்கு எகென்ஸ்டா திரும்பிடும், இதை வச்சுக்கோங்க. சரி, இங்க பாருங்க கடக லக்னம். இப்போ இந்த சூழ்நிலைக்கு கடக லக்னத்தையும் பார்ப்போம். லக்னத்தினுடைய அதிபதியான கிரகம் சந்திரன் இப்பதான் நீச்ச வீட்டுக்குள்ளார போயிட்டு இருக்கிறார், சரிங்களா. ஆனாலும் அவர் ரொம்ப சுத்தமா டெட் ஆகல. எப்ப இருக்கிறாரு, பஞ்சம், அதாவது அவர் எந்த தீதியில இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்பதான் பௌர்ணமியில இருந்தாரு. பௌர்ணமியில இருந்து இப்பதான் மெல்ல மெல்ல தேஞ்சிட்டு போய் இன்னைக்கு சஷ்டி தீதியில இருக்கிறாரு. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இதே சந்திரன் திருப்பி இங்க ராகுவுடன் போய் இணையும் போது இங்கே மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கடக லக்னத்துக்கும் கடக ராசிக்கும் அன்றைய 3 தினங்கள் கண்டிப்பாக தருவார். குருவின் பார்வை இருக்கிறனால அது பெரிய அளவில் நம்ம மனசை பாதிக்காது, ஆனா சின்ன அளவில் கண்டிப்பாக பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சிருங்க. சரி, அதன் பிறகு பாத்தீங்கன்னா சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்கு சூரியன் போய் பாருங்க ஆல்ரெடி இப்ப கிரகண தோஷத்துல தான் இருக்கிறார். கிரகண தோஷங்கிறது நமக்கு அந்த 3 நாளிகை 3 நாள் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா சூரியன் இங்க ராகு 14 டிகிரினா இதுல இருந்து 22 டிகிரி நீங்க கூட்டிக்கணும். 14 இருந்து 22 கூட்டிங்கன்னா 24, அடுத்த வீட்டுல 14, அதுக்கப்புறம் ஒரு 2. அப்போ இந்த வீட்டுல 14 டிகிரில இருக்கிறாருன்னா இங்க 16, இதுல ஒரு 6, 22. இந்த வீட்டுல 7வது டிகிரியில இருக்கும் போதுதான் சூரியன் கிரகண தோஷத்திலிருந்து வெளியில வருவார். பிளஸ் இன்னொரு விஷயமும் இருக்கு, சனி பகவானோட போய் இணைஞ்சிருவாரு. அப்போ சூரியன் நம்மளுடைய ஆத்ம காரகன் அவர் தான், நம்மளுடைய உடல்ல தலைக்கான பகுதி லக்ன காரகன் அவர் தான். அப்போ இந்த சூரியன் ராகுவுடன் இணைஞ்சிருக்கிறதும் சனியுடன் இறைஞ்சிருக்கிறதும் சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த 2 மாத அளவில் அந்த அளவு நன்மையை தராது அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கணும். சரி, அதன் பிறகு பாத்தீங்கன்னா மீன லக்னத்துக்கும் தனுசு லக்னத்துக்கும் பார்ப்போம். இந்த தனுசு லக்னத்துக்கும் மீன லக்னத்துக்கும் அதிபதியான கிரகம் குரு. இவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஏன்னா குரு அவருடைய தனுசு லக்னமான அவர் வீட்டை பார்க்கிறாரு. மீன லக்னத்துல ஆல்ரெடி சனி இருந்து அந்த வீட்டை போட்டு ஒரு மாதிரி கிண்டிக்கிட்டு தான் இருக்கிறார், சரிங்களா. ஆனா இருந்த போதிலும் இப்ப குரு பகவான் பாத்தீங்கன்னா கடக வீட்டுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா 1 இயர், 1 வருஷம் கிட்டத்தட்ட சனி பகவானை பார்ப்பார். 1 வருஷம் 1 மாசமே அங்கிருந்து 9ஆம் பார்வையா சனியை பார்க்கறனால 6வது மாசம் 2ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்னதான் மீன லக்னத்துக்கு இருக்கும், ஆனா தனுசு லக்னத்துக்கு இருக்காது. இருந்த போதிலும் தனுசுக்கு மீன ராசி லக்னக்காரங்களுக்கு குரு பகவான் வக்கரம் பெற்றதுனால இவங்களுக்கு உடல் ரீதியா பிரச்சனை, ஆசிரியர்களால் பிரச்சனை, குருமார்களால் பிரச்சனை, தங்கம் பிரச்சனை, குழந்தைங்க சொல் பேச்சு கேட்காத தன்மை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய விஷயம் இப்ப இவங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது விஷயம். சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மகர லக்னத்துக்கு சொல்லிட்டோம், கும்ப லக்னத்துக்கு நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். கும்ப லக்னத்துக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் குருவின் பார்வையில அது சமாளிக்கக்கூடிய அளவுக்கு திறமை ஒரு அமைப்பு இருக்குது. இப்போ இந்த ராகு இந்த இடத்துல இருக்கும் போது மொத்த கிரகங்களும் போய் அங்க இணையும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அத்தனை ராசிக்கும் அத்தனை லக்னங்களுக்கும் கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா நம்ம பொதுவா ரிஷப லக்னம் போடும்போது லக்னாதிபதி துலாம் லக்னத்துக்கும் ரிஷப லக்னத்துக்கும் லக்னாதிபதி சுக்கிரன் இங்க போய் மாட்டும் போது பிரச்சனைன்னு சொன்னேன். அப்போ மகர லக்னத்துக்கு அவரே 5ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியாக வராரு. அப்போ 5ஆம் இடம் குழந்தைங்களால பிரச்சனை, 10ஆம் இடம் தொழில் ரீதியாக பிரச்சனைங்கிறது உண்மையா? சரி, அப்படியே நீங்க இந்த கும்ப லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் ஒரு கிரகத்தை மட்டும் சொல்றேன். கும்ப லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கும்ப லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் இங்க பாதிப்புல இருக்கறனால
வீடு மனை வாகனம் தாயார் கல்வி சொத்து வித்தை சார்ந்த விஷயத்திலும் 9ஆம் இடம் பெயர் புகழ் பாக்கியம் தகப்பனார் சார்ந்த ஒரு விஷயத்துக்கும் கண்டிப்பாக இங்க பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்மையா. எந்த ஒரு கிரகமும் ஜாதகத்தில் ஒளி கிரகங்கள் சொல்லக்கூடிய கிரகங்கள் இருள் கிரகங்களான ராகு சனி செவ்வாய் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கேது இந்த கிரகங்களோடு இணையும் போது கண்டிப்பாக அந்த கிரகத்தின் ஆதிபத்திய பலனையும் அந்த கிரகங்களின் காரகத்துவ பலனையும் நிச்சயமாக கெடுக்கும் என்பதில் எந்தவித சம்பந்தமும் அதாவது எந்தவித ஐயமும் இன்றி நீங்க அந்த விஷயத்த தெளிவுபட புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். போன வருஷமும் இதே மாதிரி ஒரு வீடியோ போட்டேன் 3வது மாசம். ஆனா அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா சரியா ரீச் ஆகல. ஓகேங்களா. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இதுக்கு நல்ல ஒரு ரீச்சுக்கு போகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வழக்கம் போல நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவியை புதுசா பாக்குறவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணிங்க. நம்மகிட்ட ஆன்லைன்ல ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க 1010 ரூபா கட்டணத்துல இந்தியா சார்ந்தவர்களுக்கு மட்டும், வெளிநாடு சார்ந்தவர்களுக்கு 3030 ரூபா கட்டணத்திலும், திருமணம் பொருத்தம் பார்க்க 2020 ரூபா கட்டணத்திலும் கீழே தெரியுற ஜிபே நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வெளியில எங்கேயாவது மீட்டிங் போகாத பட்சத்துல நீங்க போடுற பணம் போட்ட நாள்ல இருந்து 24 மணி நேரத்துக்குள்ளார ப்ரெடிக்ஷன் சொல்லிடுவேன். மற்றபடி உங்களுக்கு 12 பாவங்களுக்கு பலன் சொல்லி உங்களுடைய திருப்தி என்னுடைய நோக்கம் அப்படிங்கிறத சொல்லி இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் இவ்வளவு நேரம் கண்டுகளித்த உங்களுடைய அத்தனை நாள் இதயங்களுக்கும் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம்.